கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தினுடைய 10வது அதிகாரத்தின் விளக்கங்களை குறித்து பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் 18 வசனங்கள் உள்ளன. இதில் காணப்படுகிற 18 வசனங்களிலும் பவுல் தன் ஊழியத்தை நியாயப்படுத்துகிற காரியங்களை குறித்து எழுதியுள்ளார். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். மத்தேயு 11:29 இயேசு கிறிஸ்து கூறும்போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். அதே இயேசு கிறிஸ்துவனுடைய சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு பவுல் கொரிந்தியர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பா இருக்க வேண்டுமென்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்பு உள்ளவனாயிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சிலர் எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்களிடத்தில் நான் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். ஆனால் உங்கள் முன்பாக நான் கண்டிப்புள்ளவனாயிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கொரிந்தியரை கேட்கிறார். 1 கொரிந்தியர் 4:20-21 தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ? அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? அந்த அன்பும் சாந்தத்தோடும் வர வேண்டும். அதனால நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கூறுகிறார். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இவர்களுடைய போராயுதங்கள் என்ன? 2 கொரிந்தியர் 6:7 நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் என்று கூறப்பட்டுள்ளது. இவர்களுடைய போராயுதங்கள் நீதி. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயும் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:19 அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று கர்த்தர் கூறினதை குறித்து எழுதியிருக்கிறது. அதே போல இங்கும் தர்க்கம் பண்ணுகிறவர்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய மேட்டிமை எல்லாவற்றையும் இந்த வலது இடது பக்கத்து ஆயுதமாகிய நீதியினால நிர்மூலமாக்கி போடுவோம் என்று கூறுகிறார். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதி உள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். கீழ்ப்படியுங்க என்று கூறுகிறார். 2 கொரிந்தியர் 2:9 நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன் என்று அங்கு எழுதியுள்ளார். அதனால கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதி உள்ள தண்டனையை செலுத்துறதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். நீங்க கீழ்ப்படியுங்க அப்படின்னு கூறுகிறார். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். யோவான் 7வது அதிகாரம் 24வது வசனத்தில் கூறுகிற போது தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று இயேசு கூறுகிறார். அதேதான் இங்கும் பவுல் கூறுகிறார். வெளி தோற்றத்தின்படி பார்க்காதீங்க. நீங்க உங்களை கிறிஸ்துவுக்குரியவன் என்று ஒருத்தன் நம்பினான்னா நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே நம்பட்டும், சிந்திக்கட்டும் என்று கூறுகிறார். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. 2 கொரிந்தியர் 13:10 ஆனதால் இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி
நான் உங்களிடத்தில் வந்திருக்கும்போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். இந்த நிருபங்களை எழுதுகிறேன் என்று கூறுகிறார். நாங்க உங்கள நிர்மூலமாக்குகிறதற்கல்ல, ஊன்ற கட்டுகிறதற்கு தான் என்று கர்த்தர் கூறுகிறார். நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதைச் சொல்லுகிறேன். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள். சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பவுமாய் இருக்கிறது என்கிறார்களே. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறபோது, அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். சரீரத்தின் தோற்றம் பலவீனமா தான் இருக்குது. ஆனா வசனம் அற்பமுள்ளது அல்ல. நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள் என்று கூறுகிறார். அப்படிச் சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். நாங்க பக்கத்துல இருந்தாலும் சரி, தூரமா இருந்தாலும் சரி, வசனத்துல ஒரே மாதிரி தான் நாங்க இருப்போம், கிரியையிலும் ஒரே மாதிரி தான் இருப்போம் என்று கூறுகிறார். ஆகிலும் தங்களைத் தாங்களே மெச்சிக் கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களைக் கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. 2 கொரிந்தியர் 3:1 எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ளத் தொடங்குகிறோமா? அல்லது சிலருக்கு வேண்டியதாய் இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும், உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? நாங்க மெச்சுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா, தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று கூறுகிறார். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். ரோமர் 12:3 பவுல் எழுதுகிற போது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று எழுதுகிறார். அதே இங்கு கூறுகிறார், தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. 2 கொரிந்தியர் 2:12 மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் என்று அங்கு எழுதியுள்ளார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது கர்த்தரால் தான் கதவு திறக்கப்படுது. அதே போல நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். நாங்க என்ன பண்றோமோ, என்ன செய்றோமோ அந்த அளவுக்கு தகுந்தபடியாக தான் மேன்மை பாராட்டுவோம். மற்றவர்கள் செய்த வேலையை குறித்து நாங்க மேன்மை பாராட்ட மாட்டோம். ரோமர் 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் பவுல் கூறுகிறபோது, நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இன்னொருவன் ஒரு இடத்தில் சென்று கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷத்தை அறிவித்திருந்தானால் அந்த அஸ்திபாரத்தின் மேல் நான் கட்ட விரும்பவில்லை. கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லவே பட்டிராத இடம், அறிவிக்கப்படாத இடங்களில போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அதனால மற்றவர்களுடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம் என்று இங்கு கூறுகிறார். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம் என்று கொரிந்தியரை குறித்து இங்கு நம்பிக்கை பாராட்டுகிறார். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிற போது 9வது அதிகாரம் 24வது வசனத்தில், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியுள்ளார். அதனால மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும்.
தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ரோமர் 2:29 உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. நாம் மனமாறி கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும்போது கர்த்தரால் புகழப்படுவோம். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இந்த அதிகாரம் முழுவதும் பவுல் தன்னுடைய ஊழியத்தை நியாயப்படுத்துகிற காரியங்களை குறித்து பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து போஷித்து வழி நடத்துவாராக. நீங்கள் முதலாவது இந்த அதிகாரத்தை வேதத்தில் வாசித்து பின்பு இந்த அதிகாரத்திற்கான விளக்கங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகவுமாயிருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்திலே சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். ஆமேன்.